இங்க பாருங்க சார், ஆஸ்திரேலியா வந்துட்டா போதும் விராட் கோலி புரட்டி புரட்டி எடுப்பாரு. எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் விராட் கோலி ஆஸ்திரேலியா பயங்கரமா அடிக்காம இருந்ததே இல்ல. அவுட் ஆயிட்டாரா? யானைக்கும் அடிசலுக்கும். ஐயோ அங்க பாருங்க, தொடர்ந்து 2 6 ரோஹித் சர்மா. பத்ரி நட்டு வந்திருக்காரு. வாங்க நட்டு உட்காருங்க. வாங்க நட்டு, என்ன வரும்போது லக்கோட வரீங்க? எவன்டா அவன்? நட்டு, நீங்க போலிங் நல்லா போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இந்த அமைதி எங்க கத்துக்கிட்டீங்க? இல்ல நமக்கு எப்பவுமே பேட் கமிஸ் தானா? என்ன தம்பி, அண்ணன் சொல்ல நினைச்சேன், என்ன பேட் கமிஸ் சொல்லிட்டு இருக்க? பாருங்க செமையா பண்ணிட்டுருக்காங்க. ஆமா நட்டு, நீங்க கிரவுண்ட் வச்சிருக்கீங்களா? முத்து, நான் இன்னைக்கு நட்டோட கிரவுண்டுக்கு போறேன். என்ன நட்டு வரலாம்ல? என்ன நட்டு வரலாம்ல? சைலண்டா இருக்கீங்க. நட்டு, சன்ரைசர்ஸ் இருக்கும்போது இந்த அபிஷேக் டே கேட்டுட்டு என்னதான் சொல்வீங்க? அப்படி மீட்டிங்ல என்னதான் நடக்கும்? இல்ல 5 நிமிஷம் தான் நடக்கும்னா, ரொம்ப நாள் நடக்காது. 5 நிமிஷம் நடக்கும், அவ்வளவுதான். அப்படியா? கரெக்ட் தான் முத்து, இது நம்ம சிஎஸ்கே டீம் மாதிரி. ஆமா சிஎஸ்கே டீம் வெறும் 5 நிமிஷம் தான் மீட்டிங் நடக்கும், ஆனா மேட்ச் பயங்கரமா இருக்கும்.